தாவேகா பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐ குழுவினர் தொடங்குகின்றனர். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், சிபிஐ குழுவினர் விசாரணையை தொடங்க இருக்காங்க. எந்த புள்ளியிலிருந்து விசாரணை ஆரம்பமாக இருக்கு? குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க? கரூரில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையிலேயே நேற்று நள்ளிரவிலே சிபிஐ சேர்ந்த அதாவது எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலேயே ஏஎஸ்பி முகேஷ்குமார் மற்றும் பிஎஸ்பி ராமகிருஷ்ணன் தலைமையிலே 5 அதிகாரிகள் நேற்று கரூர் வந்தனர். அவர்கள் சற்றுமே பொதுப்பணித்துறை சட்டமான சுற்றுலாமாலையில் தங்கியுள்ளனர். அவர்களை ஏற்கனவே நீதிமன்றப்படி அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு சேர்ந்த ஏடிஎஸ்பி திருமால் அவர்கள் நேரில் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் அதாவது சிபிஐ எஸ்பி பிரவீன்குமார் ஆலோசனை நடத்தி சென்றுள்ளார். இதிலே அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் தங்கள் விசாரணை தொடங்க உள்ளதாக தெரிகிறது. 5 அதிகாரிகளும் முதலிலே 48 உயிரிழந்த வெளிக்காமத்துக்கு ஆய்வு செய்துள்ளதாக தெரிகிறது. அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே அமைக்கப்பட்ட எஸ்ஐடி குழுவின் தலைவர் அஷ்ராக் காக் அவர்கள் கலங்கிறாங்க. ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட அறிக்கைகள் ஆவணங்கள் சிபிஐ அதிகாரிகளும் இன்னும் சற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து முழுவீச்சிலே இந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ கையில் எடுத்து விசாரணை தொடங்க உள்ளது. முதலில் வேலிஜாம்புரத்துக்கு சென்று அங்கு அவர்கள் சம்பவ நடத்தை பார்வையிட்டு உள்ளூர் அதிகாரிகள் விசாரிக்க தொடங்கினர். அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்கள் விரைவு நிலையில் சந்தித்தவர்கள் விசாரணை நடத்த திட்டமிட்டு